தி அம்ரு போர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போர் நடக்கும். இது வந்து உஹதுக்கு அப்புறம், அதாவது உஹதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய பெரிய தாக்குதல்களில் இந்த ஒரு தாக்குதலும் பெருசு. இதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, சாலபா முஹர்ரிப் அப்படிங்கிற அந்த 2 கிளையினர் இவங்க வந்து மதீனாவுடைய சுற்றுப்புறத்தை அட்டாக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதாவது ரசூலுல்லாவுடைய நட்பு கூட்டத்தினர் தான் இவங்க எல்லாமே. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதாவது ஒரு வேண்டா வெறுப்பாக அவங்க நட்பு வச்சுக்கிறது, அதாவது இருந்துக்கிறது. என்ன பண்ணுறாங்க, எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், பார்த்து சுச்சுவேஷன் டிசைட் பண்ண, அதாவது முழு சின்சியராலாம் அவங்க கட்டுப்படுறதில்ல, கட்டுப்படுற மாதிரி நடிக்கிறது. அப்போ வாலாட்டும் போது என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா, ரசூலாலாம் எப்போல்லாம் இவங்கெல்லாம் வாலாட்டினாங்களோ அவங்களுக்கு மன்னிச்செல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடல, உடனுக்குடன் தண்டனை கொடுத்தாங்க. அப்போ இந்த வேலையை வந்து ரசூலா என்ன பண்ணுறாங்க, இந்த சாலவா முஹர்ரிபுங்கிற இந்த 2 கிளையினர் மேலே இவங்களை வந்து இவங்களுக்கு போய் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யாரை எத்தனை பேரை கூப்பிட்டு போகிறாங்கன்னா 450 பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. இது ரசூலாவே படையெடுத்து போகிறாங்க. மொத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த போர்கள் எத்தனை, 39 போர் நடக்குது. அதில் 19 போர் ரசூல்லாவே தளபதியாக போகிறாங்க. இப்போ நம்ம வந்து அதாவது பெரிய போர்கள் நம்ம கணக்கு வச்சிருக்கிறது ஒரு 7-8 போர் தான். மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிறிய சிறிய போர்கள் வந்து நடந்திருக்கு. பெரிய லெவலில் இது வந்து என்னது மோதல் வந்து நடக்கலை. இப்போ அதனால் வந்து இது நம்மளுடைய கவனத்துக்கு இதெல்லாம் அந்தளவுக்கு வராமல் போகுது. இப்போ இது